அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பாவ மன்னிப்பு தேடுதல். இவ்வுலகத்தில் வாழும்போது அதிகமான பாவங்களை செய்து இருப்போம். நாம் எப்போது மரணிப்போம் என்பதை யாராலும் அறிய முடியாது. நாம் மரணிப்பதற்கு முன் அடிக்கடி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எங்கள் இறைவா, எங்களுக்கு தீங்கு இழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லையானால் இழப்பை அடைந்தோராவோம் என்று அவ்விருவரும் ஆதம் ஹவ்வா அவர்கள் கூறினார்கள். என் இறைவா, எனக்கே நான் தீங்கு இழைத்து விட்டேன், எனவே என்னை மன்னிப்பாயாக என்றார். அவன் அவரை மன்னித்தான். நாம் வாழ்நாள் முழுவதும் மன்னிப்பு கேட்காமல் மரணம் நெருக்கத்தில் மட்டும் மன்னிப்பு கேட்கலாம் என்று இருக்கக்கூடாது. தீமைகளை செய்துவிட்டு மரணம் நெருங்கும் வேளையில் நான் இப்போது மன்னிப்பு கேட்கிறேன் என கூறுவோருக்கும், ஏக இறைவனை மறுப்போராகவே மரணித்தோருக்கும் மன்னிப்பு இல்லை. அவர்களுக்காகவே துன்புறுத்தும் வேதனையை அவன் தயாரித்து உள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும் அவனிடம் 100 முறை பாவ மன்னிப்பு கோருகிறேன். நோய்வாய்ப்பட்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோல் பாத்திரம் ஒன்று அல்லது பெரிய மர குவளை ஒன்று இருந்தது. அதில் தண்ணீரும் இருந்தது. அவர்கள் தம் இரு கைகளையும் அந்த தண்ணீருக்குள் நுழைத்து முகத்தில் தடவி கொண்டு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை, திண்ணமாக மரணத்தின் போது பல வேதனைகள் உண்டு என்று கூறினார்கள். பிறகு தமது கைகளை உயர்த்தியவாறு, இறைவா, சொர்க்கத்தில் உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இறுதியில் அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட அவர்களின் கரம் சரிந்தது. நாம் மரணிப்பதற்கு முன்னால் நம்மால் முடிந்தவரை வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். உறுதியானது மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. மரண தருவாயை அடைந்தவர்கள் திருக்குரானின் கடைசி இக்லாஸ், ஃபலக், நாஸ் 3 அத்தியாயங்களை ஊதிக்கொள்ளலாம். இதை செய்ய முடியாதவர்களுக்கு அவரது குடும்பத்தினர் அவருக்காக அதை ஓதி தமது கைகளில் ஊதி அவரது உடலில் தடவ வேண்டும். இறப்பதற்கு முன் தர்மம் செய்தல் வேண்டும். மறுமை வெற்றியை பெற்று தருவதில் தான தர்மங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எனவே மரணம் வருவதற்கு முன்பே அதிகமான தான தர்மங்கள் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து நல்வழியில் செலவிடுங்கள். இறைவா, குறைந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா? தர்மம் செய்து நல்லவனாக ஆகியிருப்பேனே என்று அப்போது மனிதன் கூறுவான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். நம்பிக்கை கொண்டோரே, பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து நல்வழியில் செலவிடுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான். அவ்வாறில்லை, இது வாய் வார்த்தைதான். அவன் அதை கூறுகிறான். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது என்று இறைவன் கூறுவான். நாம் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் சிறியதோ பெரியதோ, அதற்குள்ளாக வல்ல ரஹ்மானிடம் பாவ மன்னிப்பு அதிகமாக தேடி ஈருலக வெற்றியையும் பெறுவோமாக, இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.